Hey guys, welcome back to MX Media. நான் உங்கள் சாஸ்கே. இன்னைக்கு வந்து கேதர்கந்தா ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரிப்பை பற்றி நான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு உட்காந்து பேசி டீட்டெயிலாக வந்து சொல்லலான் இருக்கேன். நான் எப்போவுமே ஒரு ட்ராவல் போயிட்டேன்னா அந்த ட்ராவல் போயிட்டு வந்த வீடியோவை ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோன்னு போட்டுருவேன். நிறைய வீடியோஸ் இருந்துச்சுன்னா, நிறைய டியூரேஷன் இருந்துச்சுன்னா அது சீரிஸ் மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டுருவேன். ஸோ அந்த வீடியோ அதாவது முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த சீரிஸே முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் போனோனோ அந்த இடத்த பற்றி ப்ராப்பராக கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்காண்டி உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவேன். அது கிட்டத்தட்ட வந்து உங்களோட கமெண்ட்லாம் படிச்சுட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி கேதர்கந்தா ட்ரிப்பை பற்றின லாஸ்ட் கன்க்ளூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன். தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்தே உங்களுக்கு அட்வென்ச்சரான சில வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக காத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலில் இல்லாத லெவலில் பயங்கரமாக அட்வென்ச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சில வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். கேதர்கந்தா ட்ரிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கேதர்கந்தாக்கு போகிற பிளான் வந்து எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கேங் ட்ரிப்பாக இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போயிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து கேங்காக வந்து நிறைய ட்ரிப் போயிட்டோம். இந்த கேதர்கந்தா வந்து டெல்லியை தாண்டி உத்தரகாண்டில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. நானே வந்து ரொம்ப தூரத்தில் அதிகமாக போனது கிடையாது. பட் ஆனால் இந்த பிளான் வந்து எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கேதர்கந்தாக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தோடனே சரி நம்மளே ஒரு கேங் ட்ரிப்பாக பிளான் பண்ணுவோமேன்னு சொல்லி அப்படி வந்து பிளான் பண்ணிட்டோம். அப்படி பிளான் பண்ணி சேனலில் ப்ரோமோ போட்டு ஆல்ரெடி கும்பேக்கு போயிருப்போம், அதாவது புனே ட்ரிப் போயிருப்போம். அதுவும் இந்த மாதிரி ப்ரோமோ போட்டு கேங்காக போனது தான். அந்த சீரிஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த கேதர்கந்தாவும் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த டைம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். மெயினாக என்னென்னா 2024 நியூ இயருக்கு தான் பிளான் பண்ணுது இந்த ட்ரிப்பு. நியூ இயர் அன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரோட சேர்ந்து போய் ஒரு மவுண்டனில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண தான் பண்ணுது. பட் அது அப்படியே மாறி வேறு டைம்லாம் நம்ம போகிற மாதிரி ஆயிடுச்சு. சில பேர்லாம் வந்து அடுத்த மாதம் போகிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்கறதுனால சரி ஓகே எனக்கு அந்த மலை பிடிச்சி போச்சா, சரி அவங்களோட சேர்ந்து போவோம்னு சொல்லி அப்படியே இழுத்து மொத்தம் 6 தடவை அந்த மலைக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். எனக்குமே அந்த நார்த் சைடு அந்த மவுண்டன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அப்படியே போயிட்டு வரதுல அப்படியே பழக்கமாயிடுச்சு. நான் இது வரைக்கும் அதிகபட்சமாக நாசிக் வரைக்கும், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த மகாராஷ்டிரா சீரீஸில் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹரியர் ஃபோர்ட் போனோம் இல்லையா, அது வரைக்கும் தான் அதிகபட்சமாக நான் ட்ராவல் பண்ணது. ஆனால் இந்த சீரீஸ் பார்த்தீங்களா, கேதர்கந்தா சீரீஸ், இதுக்காண்டி உத்தரகாண்ட் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுபோக நம்ம கூட இத்தனை பேர் கூப்பிட்டு போகிறோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நம்ம வந்து அங்கே ஃபுட்டு ரூம் எல்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி செக்கிங் காண்டி ஃபஸ்ட்டே ஒரு தடவை நானும் என் தம்பி லலித்தும் வந்து ஒன்றா போனோம். அதான் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்றா போகும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த ஃபீல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எனக்கு வந்து புதுசாக சில இடங்களுக்கு போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா டெல்லியை தாண்டி உத்தரகாண்ட் போகும்போது ட்ராவலே ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதைகள், வேனில் வந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டெல்லியிலேருந்தே தேராதூனுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ராவல். தேராதூன்லேருந்து நம்ம சங்கரின்னு ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த சங்கரி பக்கத்தில் தான் அந்த கேதர்கந்தா மவுண்டன் இருக்குது. இப்போ இந்த தேராதூன்லேருந்து நம்ம சங்கரி போகிற வரைக்கும் அந்த ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மலைப்பகுதி ட்ராவல் பண்ணுற இடம் சூப்பராக இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடுலாம் வந்து மலையில் வளைஞ்சு போகும். சிலருக்கு வந்து அது இந்த மாதிரி ட்ராவல் வந்து வாமிட்டை கூட ஏற்படுத்தும், உடம்பு ஒத்துக்காது. ஆனால் வந்து நாங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நம்ம கூட ட்ராவல் வந்தவங்க முக்கால்வாசி பேர் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம விளாக்ல பார்த்தது நீங்கள் வெறும் 10% தான். அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே வந்து நிறைய விஷயத்த பார்த்து ரசிப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான இடங்கள். அதுபோக உத்தரகாண்டில் ஏகப்பட்ட ட்ரெக்கிங் இருக்குங்க. நாங்கள் பார்த்தது எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது எங்களை சுற்றி உள்ள ஒரு 35 ட்ரெக்கிங் தான். ஆனால் உத்தரகாண்டில் வந்து பயங்கரமான ட்ரெக்கிங் நிறைய இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாமே மலைப்பகுதியான ஏரியாஸ் இல்லையா, அதனால நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு தெரியாத நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் இருக்கு. ட்ரெக்கிங் பிரியர்களுக்கு உத்தரகாண்ட் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். மகாராஷ்டிரா எப்படி பெஸ்ட் பிளேஸ் சொன்னோம்னா அதே மாதிரி உத்தரகாண்டையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம ஊரில் நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரெக்கிங் போகும்போது என்ன மாதிரி ஒரு அழகை ரசிப்போம், நம்ம ஊர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான அழகு. அது வந்து எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஆனால் அது ஒரு ஃபீல் வரும் நம்ம ஊர் மலைகள்லாம் ஏறும்போது. கடைசியாக தொப்பைசாமி மலை கோயில்னு ஒரு மலைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இனிமே தான் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த தொப்பைசாமி மலை வந்து கேதர்கந்தா போயிட்டு திரும்பி நான் வந்தேன். நம்ம ஊரில் ஒரு ட்ரெக் பண்ணேன். அப்போ பண்ணும்போது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அதான் எத்தனை தான் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இங்கே எங்கே தான் போயிட்டு வந்தாலும் நம்ம ஊரில் இருக்க ட்ரெக்கிங்கை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி உத்தரகாண்டில் வந்து ஒரு தனி ரகமாக இருக்கும். ஸ்னோ மவுண்டனு ஃபுல்லாக காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அந்த பைன் மரங்கள் அந்த மரங்கள்லாம் இருக்கும். நம்ம ஏதோ வந்து காஷ்மீருக்கே வந்து நான் காஷ்மீர்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், வரைக்கும் போனதில்லை. பட் ஆனால் உத்தரகாண்டில் இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். அப்புறம் குளிர்ந்த ஏரியா ஃபுல்லாக ஈவினிங் ஆகிட்டாலே குளிர ஆரம்பிச்சிட்டோம். டென்ட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற சூடான சாயை வந்து குடிச்சிட்டு அங்கே இருக்கிற டாக்ஸ் வந்து புசுன்னு அது ஒரு மாதிரியான அழகுங்க. அது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரிப்புக்கு அங்கே
அங்கே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னென்னா இப்போ ஸ்னோனாலே முக்கால்வாசி பேர் யோசிக்கிறது என்னென்னா மணாலி தான் போவாங்க. ஸ்னோன்னு எடுத்துக்கிட்டாலே மணாலி தான் போவாங்க. பட் அதை தாண்டி அற்புதமான ஸ்னோ மவுண்டன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நான் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒருவேளை தனியாக இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து டெல்லி போகணும். டெல்லி வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் பரவாயில்ல, ட்ரெயினில் போனாலும் பரவாயில்ல. டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து உத்தரகாண்ட் போகணும். நீங்கள் அங்கே பஸ்லையும் போகலாம் அல்லது வந்து ஃப்ளைட்லேயும் நீங்கள் போகலாம். உத்தரகாண்ட் போகிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட்லேயும் போகலாம். ஆனால் தேராதூன் நம்ம வந்து இங்கேருந்து டெல்லி போகிறோம், டெல்லியிலேருந்து தேராதூன் போகணும், தேராதூன்லேருந்து சங்கரி போகணும். ஓகேவா? தேராதூன் வரைக்கும் ஃப்ளைட் வசதிகள் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து தேராதூனுக்கு வந்து மாறலாம். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஃப்ளைட் கிடைச்சாலும் தேராதூனுக்கு ஃப்ளைட்டில் போயிருங்க. தேராதூன்லேருந்து சங்கரிக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை. அங்கிட்ட ஏன்னா ஃப்ளைட்டு அந்த மாதிரி வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் போகிறதா இருந்தால் வேனில் போகலாம் அல்லது வந்து பஸ் இருக்குது, லோக்கல் பஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 450 ரூபா நினைக்கிறேன் டிக்கெட்டு தேராதூன்லேருந்து பஸ்ஸு. ஆனால் அந்த பஸ்ஸை நம்பி போகாதீங்க. ரொம்ப வந்து அந்த பஸ் வந்து டைமுக்கு தான் இருக்குது. அது போக வந்து அது கவர்மெண்ட் பஸ் மாதிரி சீட்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்காது. அந்த பஸ் ஃபுட்டேஜஸ் கூட நாங்கள் எடுத்துருக்கோம், அது கூட போடுறேன் நான். அந்த பஸ்ஸை நம்பி நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது லோக்கல் பஸ்ஸு, கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்கும், டிக்கெட்டும் கிடைக்காது. அந்த தேராதூன் டு சங்கரி பயணம் தான் வந்து பெரிய த்ரில்லிங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வேன் இருக்கும். இந்த வேன் நாங்கள் போனோம் இல்லையா, அந்த வேன் இருக்கும். வேன் ட்ராவல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு வேன் மூலியமாக பிடிச்சி நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்பி போனீங்கன்னா அவங்க உங்களை சேஃபாக பார்த்துப்பாங்க. நீங்கள் ஆர்கனைசேஷன் இல்லாமல் போனீங்கன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் இங்கே சங்கரி போயிட்டாலும் யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் அந்த மலையை ட்ரெக்கிங் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் போகும்போதே பேசிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேராதூன் டு சங்கரி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் வந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மலையில். சில பேருக்கு மலையில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ராவலுக்கு வர சிம்டம்ஸ், அந்த சிக்னஸ், ட்ராவல் சிக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும். ரொம்ப தலை சுத்தல், வாந்தி, அந்த மாதிரி டயர்ட் ஆகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இந்த கேதர்கந்தா மலையை நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணும்னா அதை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சங்கரி ஒரு வேளை போயிட்டீங்க, நீங்கள் தேராதூன்லேருந்து சங்கரி பயணம் பண்ணி சங்கரி போயிட்டீங்கன்னா சங்கரியில் வந்து நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனை பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ரூம் ஸ்டே கொடுப்பாங்க. அங்கே தங்கிட்டு அடுத்த நாள்லாம் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தேராதூன்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா, அன்றைக்கி நீங்கள் மலை ஏற முடியாது. ஸோ நீங்கள் சங்கரி வந்துட்டாலே 6000 அடி உயரத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம வெள்ளையங்கிரி மலை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையங்கிரி மலை நம்ம ஊர் சவுத்தில் உள்ள மலைகள்லாம் 6000 அடி உயரம் தான் அதிகபட்சமே. அந்த 6000 அடி உயரத்துக்கு கீழே தான் இருக்கும். நீங்கள் சங்கரி போயிட்டாலே 6000 அடி உயரத்துக்கு வேன்லே ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6000 அடி ஏற போகிறீங்க. அதாவது இந்த மலை, இந்த கேதர்கந்தா மலையோடைய மொத்த ஹைட் வந்து 12500 அடி. இதில் 6000 அடி உயரம் வரைக்கும் நீங்கள் வேன்லேயே வந்துடுவீங்க. வந்து அங்கே ரூமில் ஸ்டே பண்ணிடுவீங்க. தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான ரெண்டல் திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அங்கே பக்கத்தில் சங்கரி பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கும். அங்கே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தேவையான ரெண்டல் திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டல் திங்ஸ் என்னென்ன நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தனி செக்ஷனாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பிளான் முடிச்சிருவோம். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா முதல் நாள் சங்கரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூடாகத்தா லேக்குன்னு ஒரு லேக் வரைக்கும் இருக்குது. அந்த லேக் வரைக்கும் போகலாம். நீங்கள் சங்கரி வரைக்கும் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் காலையில் ரெண்டல் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா ட்ரெக்கிங் வந்து மலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் நாள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜூடாகத்தா லேக் வரைக்கும் போகணும். அதாவது சங்கரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூடாகத்தா லேக் வரைக்கும் போகணும் முதல் நாள் ட்ரெக்கிங்கு. இது வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் வரும். சாரி, ஃபர்ஸ்ட் நாள் வந்து 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நீங்கள் ஜூடாகத்தா லேக் வரைக்கும் போகணும். அந்த லேக்குக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த லேக் வந்து சிவனுடைய ஜடமுடியிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்த ஒரு சொட்டுல விழுந்த லேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லேக் வந்து ஜூடாகத்தா லேக்குன்னு சொல்லுவாங்க. அது போக அதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க. ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தவன் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய புல்லாங்குழல் வந்து அந்த குளத்துல விழுந்துருச்சான். அந்த குளத்துல வந்து தண்ணி அள்ள வந்த அந்த ஊர் பெண்கள் வந்து அந்த புல்லாங்குழலை பார்த்து எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்களாம். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது அங்கே வந்து அந்த புல்லாங்குழலை பார்த்தானா நம்ம கிட்ட இருந்து எடுத்து பொருளை திருப்பி கொண்டு வந்து இந்த நதி நம்மகிட்டே கொடுத்துச்சுன்னு சொல்லி அப்படிலாம் வந்து கும்பிடுறாங்க அந்த லோக்கல்ல உள்ளவங்க. இது வந்து கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. இது பல பேர் பல ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. அந்த லேக்கு வந்து பல ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் பண்ணுவோம், சில பேர் அது தெய்வீகமாக பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் அந்த லேக் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த February March டைமிங்கில் அந்த லேக் பக்கத்தில் தான் உங்களுக்கு ஸ்டே இருக்கும். டென்ட் கொடுத்துருவாங்க. அதுபோக உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அங்கே அன்றைக்கி நைட்டு நீங்கள் தங்கிடுவீங்க. ஸ்லீப்பிங் பேக்கில் தான் தூங்குவீங்க. நைட்டு கரண்ட் இருக்காது, உங்கள்கிட்ட மொபைல் இருக்காது, மொபைலில் சார்ஜ் இருக்காது. நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். பட் சார்ஜ் ஏற்றுறதுக்கான சார்ஜ் பாயிண்டிங்லாம் எதுவும் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் அன்றைக்கி டேவை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து
வந்து ஜூடாகாத்தா லேக்லேருந்து பேஸ் கேம்ப் வரைக்கும் ட்ராவல் போகும். அடுத்த நாள் ட்ராவல் வந்து பேஸ் கேம்ப் வரைக்கும் போகும். இந்த ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தான், ரொம்ப சின்ன ட்ரெக்கிங் தான், ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு சீக்கிரமே முடிஞ்சிடும் ட்ரெக்கிங், ஒரு 1 மணிக்கே முடிஞ்சிடும். பட் ஆனால் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் அசால்ட்டாக நினச்சிடாம முடிஞ்ச அளவு கரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு அந்த ட்ரெக்கிங்கை முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவில் இந்த ஜூடாகாத்தா லேக்லேருந்து பேஸ் கேம்ப் போகிறோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து சிக்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதாவது மலையிலேயே வந்து நமக்கு மற்ற எங்கேயுமே டவர் கிடைக்காது. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால சிக்னல் கட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல சில இடங்களில் வந்து நீங்கள் கைடு கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சிக்னல் வந்து இந்த இடத்துல கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் நின்று ஃபோன் பேசிக்கலாம். பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் சிம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்கும், முடிஞ்ச அளவு கிடைக்கும். பேஸ் கேம்ப் போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் இல்லைன்னா பேஸ் கேம்ப்லேருந்து மலை உச்சிக்கு போகிறது தான். இந்த லாஸ்ட் நாள் மட்டும் ட்ரெக்கிங் எப்போ ஆரம்பிக்குன்னா காலையில் 2 மணி 3 மணிக்கெல்லாம் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. காலங்காத்தால் நீங்கள் 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போகிறது. ஆனால் நீங்கள் எப்படியாவது இந்த குளிரில் எந்திரிச்சிங்கன்னா காலங்காத்தால கைடு வந்து உங்களுக்கு டீ சாயெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு ஹெட் டார்ச் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மலை உச்சிக்கு ஏறுற மாதிரி இருக்கும். மலை உச்சிக்கு நீங்கள் போய் ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 4.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஒரே ஒரு டீ பாயிண்ட் இருக்கும், சாய் பாயிண்ட்னு சொல்லி. அங்கனக்குள்ளே நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே இருந்தால் மலையே தெரியும். ஓ, நம்ம ஏற போகிற மலை இந்த மலை தானா அப்படின்னு சொல்லி. இப்படி பார்த்தாலே அது பக்குன்னு நமக்கு இதயம் வெளியே வர்ற அளவுக்கு அடிக்கும் பயங்கரமாக. அந்த அளவுக்கு பயங்கரமான மலையாக இருக்கும். பட் ஆனால் கிளைமேட் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த மலை ஏறிட்டு வந்துடலாம். கிளைமேட் மோசமாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். அது கைடே உங்களுக்கு சொல்லுவாங்க. கைடு சொல்லியும் உங்களுக்கும் ஏதோ தப்பாக தோணுது இல்லை வேணான்னு தோணுச்சுன்னா போகாதீங்க. கைடு வந்து சில நேரத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க அவங்க வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காண்டி நீங்கள் மேலே போக வேணாம், நீங்கள் வாங்க திரும்பி போங்க, நீங்கள் ஸ்லோவாக ட்ராக் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கூடாது. உங்களால் முடியும்னா முடியும், உங்களால் முடியாதுன்னு சின்னதாக தோணுச்சுன்னா கூட போகக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த லாஸ்ட் நாள் ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மலைகளுக்கு உச்சிக்கு போக முடியாமல் சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மலை இருக்குது இல்லையா, 12,500 அடி உயரத்தில் கேதர்கந்தா டாப், இதுக்கு வந்து முக்கால்வாசி பேர் ட்ரெக் பண்ணி வர்றவங்க முக்கால்வாசி பேர் வந்து கிளைமேட் காரணத்தினாலையும் சில காரணத்தினாலையும் திரும்பி போயிடுவாங்க. ஒரு கால்வாசி பேர் என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த டாப்பை ரீச் பண்ண முடியும். 12,000 அடி உயரத்துக்கு மேலே நீங்கள் ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து உங்கள் மனசே வந்து கேட்காது. அடுத்து வேறு மலைக்கெல்லாம் போகணும், ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் வந்துடும். அதில் இந்த விஷயத்தில் அடிக்ஷன் வரலாம் தாராளமாக. ஏன்னா நம்ம செல்ஃபோன் அடிக்ஷன் இருக்கக்கூடாது, கேமிங்கில் அடிக்ஷன் இருக்கக்கூடாது, அப்புறமாட்டிக்கு வேறு சில அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இயற்கை காடு மலைன்னு ட்ரெக்கிங் போகிறோம் பார்த்தீங்களா, அதில் அடிக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜிம்முக்கு போனால் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை இங்கே இயற்கை காடுன்னு ஜாலியாக சுற்றி பார்க்கும்போது கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அதுபோக ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ன வரைக்கும் 68 வயசு சேகர் சார் பார்த்தீங்களா, நம்மளோட ட்ரிப் வந்தாங்க இல்லையா, அவர் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அன்னபூர்ணா பேஸ் கேம்ப்லாம் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெக்கிங்கில் எப்போ இறங்குறீங்களோ உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கலாம். அதனால் வந்து இந்த மலைக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரகாண்டில் இருக்கிற பக்கத்தில் உள்ள எல்லா மலையும் முடிக்கணும்னு தோணும். எனக்கு தோணுன மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போயும் நான் சில மவுண்டன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மலை உச்சியில் என்ன இருக்குன்னா, சிவன் இருக்காரு. மலை உச்சியில் கற்களால் வச்சு ஒரு சிவன் சின்ன கோயில் கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 10 அடி கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். இந்த 2 கோயிலுக்கும் பல ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த மலை உச்சியில் இருக்கிற சிவனுக்கு என்ன ஹிஸ்ட்ரினா, இன்னைக்கு வந்து இந்த கேதர்கந்தா மவுண்டன் இருக்கு இல்லையா, கேதார்நாத் கோவில் இருக்க வேண்டிய இடமே இந்த இடம் தானா. அதாவது ஆதி காலத்தில் சிவன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்ததாகவும், ஆண்டவர்கள் வந்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாங்களா அந்த இடத்துல, வேற ஏதோ தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க வந்தவங்க மாடு ரூபத்தில் இருக்கிற சிவன் வந்து மாடு ரூபத்தில் தியானம் பண்ணி இருந்திருக்காரு. மாடு ரூபத்தில் இருக்கிற சிவனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, துன்புறுத்தினால சிவன் என்ன பண்ணிட்டாரு, கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டாரு. வந்து அவருடைய உடலை வந்து மாடு ரூபத்தில் இருக்கிற அவருடைய உடம்பை வந்து பாகமாக பிரித்து சிதற வச்சுட்டாராம். சிதறும் போது அந்த ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல விழுந்துருச்சு. அதான் வந்து கேதார்நாத், துங்நாத், ருத்ரநாத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா விழுந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் மத்மகேஸ்வர், அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல விழுந்ததுக்கான பாகங்கள் தான் ஒவ்வொரு கோயிலாக மாறி இருக்கு. ஆனால் வந்து கேதர் கந்தா இருக்கு இல்லையா, இப்போ இந்த மலையில் விழுந்த பாகம் வந்து சிவனுடைய தொண்டை பகுதி. அதனால தான் கேதர் கந்தா. கேதர்னா சிவன், கந்தானா தொண்டை. கேதர் கந்தானா சிவனின் தொண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு, நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன், இன்னும் டீட்டெயிலாக வந்து என்னால் எனக்கு சொல்ல தெரியல. அது போக இந்த உச்சியில் இருக்கிற கோயிலுக்கு இந்த ஹிஸ்ட்ரி. பக்கத்தில் கீழே இறங்கி வந்தீங்கன்னா 10 அடி கீழே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவன் கோயிலுக்கு வீடு, ஒரு சிமெண்ட்டை வச்சு ஒரு கோயில் மாதிரி அழகாக கட்டியிருப்பாங்க. அதுக்கு உள்ளே வந்து விநாயகர் சிலைலாம் இருந்துச்சு, விநாயகர் சிலை, சிவன் சிலைலாம் இருந்துச்சு. பட் அது வெளியில் சில நேரம் வந்து பார்த்தா வெளியில் இருக்கும், சில நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து அந்த சிலையவே காணோம். அது என்னன்னு கேட்டால், அந்த விநாயகரை வந்து வெளியில் வச்சுருந்தாங்கன்னா, அதாவது தரையில் வச்சுருந்தாங்கன்னா மழை அதிகமாக பெய்யுமா, உள்ளே வச்சுட்டாங்கன்னா மழை பெய்யாதான். மழை இல்லாத டைமிங்கில் அந்த விநாயகர் சிலையை எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. இது இந்த லோக்கலில் உள்ளவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் இந்த இடத்துடைய ஹிஸ்ட்ரி.
இது வந்து ரொம்ப காலத்தில், அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த ட்ரெக்கிங் போகும் வரமாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரியுது. நார்த்தில் வந்து முக்கால்வாசி பேர் போகும் வரமாக இருக்காங்க. இப்போ தான் வந்து தமிழ் சைடும் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நானும் இப்போ தான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ட்ரெக்கிங்கில் இது முக்கியமான ஒன்று. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் இந்த ட்ரெக்கிங்கை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரெக் தான், ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் போகிறீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பீங்க. பவர் பேங்க்ஸ் நிறைய எடுத்துக்கங்க. ஏன்னா மலையில் எங்கேயுமே சார்ஜிங் பாயிண்ட் இருக்காது. அதுபோக சங்ககிரி இருக்கு இல்லையா, சங்ககிரியில் கீழே கிராமம், அங்கே வந்து டெய்லி 9 மணிக்கு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த கிராமமே மலைகளுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பவர் பிளான்ட், அதாவது இந்த யமுனோத்ரி நதி ஒன்று ஓடிட்டு இருக்கும், அந்த நதியிலேருந்து இது பவர் பிளான்ட் மாதிரி ஒன்று உருவாக்கி அதிலிருந்து தான் கரண்ட் எடுத்து அந்த கிராமத்துக்கு தர்றாங்க. ஸோ அதனால் தினமும் கரண்ட்டே உங்களுக்கு தட்டுப்பாடு நிறையா இருக்கும். இதோ இந்த சங்ககிரியில் வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் ஆளுங்க வராங்க போகிறாங்கிறதுக்காண்டி கரண்ட் வந்து அப்பப்போ அதுக்கு மட்டும் தான், அந்த கிராமத்துக்கு மட்டும் தான் அதிகமாக கொடுப்பாங்க. அது சுற்றி உள்ள மலையில் இருக்கிற எந்த கிராமத்துக்கும் கரண்ட் அதிகமாக போகாது. ஆனால் அங்கேயுமே ஒரு அளவாக தான் கொடுப்பாங்க. டெய்லி 9 மணிக்கு கொஞ்சம் நேரம் கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. சில நேரம் ஃபுல்லாகவே கரண்ட் வராது, சில நேரம் லைட்டாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மொபைலுக்கு அங்கே போய் சார்ஜ் ஏற்றிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. பவர் பேங்க் மஸ்ட்டாக கொண்டு போய்க்கிங்க, அதில் நல்லா சார்ஜ் ஏற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. அது போக வந்து போன்ச்சோன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஸ்னோஃபால் விழுந்துச்சுன்னா உங்களை தடுக்கிறதுக்காண்டி போன்ச்சோன்னு சொல்லுவாங்க. போன்ச்சோன்னா என்னென்னா ரெயின் கோட் மாதிரி தான். அது வந்து ஸ்னோ சைடு இருக்கிறவங்க போன்ச்சோன்னு சொல்லுவாங்க. நான் போன்ச்சோன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். போன்ச்சோ வந்து மஸ்ட்டு, அது வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்னோஃபால் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கிற ஜாக்கெட் மேலே விழுந்து ஈரமாகி, அந்த ஜாக்கெட் மேலே ஸ்னோஃபால் விழுதுன்னா அது அப்படியே இருக்குன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே ஈரமாகி ஈரம் உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சு. தலைக்கு மேலே இந்த இப்படி குள்ளா மாதிரி போடுவோம்ல, அதில் மேலே ஸ்னோ அப்படியே படிஞ்சு அந்த ஜில்லு வந்து அந்த கூலிங் வந்து நம்ம மண்டையில் இறங்க ஆரம்பிச்சுன்னா காய்ச்சல் வரும், வேறு சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுபோக சன்கிளாஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்மலாம் வந்து இந்த கலரான ஏரியாவே பார்த்து வாழ்ந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எப்படி கலராக இருக்குது, நம்ம இருக்கிற ஏரியா சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரி கலரான ஏரியாஸே பார்த்துட்டு திடீர்னு ஃபுல் ஒயிட்டான ஏரியாவை பார்க்கும்போது தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சூரியனுடைய ரேஸ் இருக்குல்ல, சூரிய ஒளி, இந்த புற ஊதா கதிர்கள் எதை சொல்லுவாங்க, அந்த ரேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதாவது மலை ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே வந்து மண்ணில் பட்டு, அது ஸ்னோவில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் அடிக்குமா. ஸோ கண்ணாடி போடாதப்ப நமக்கு அந்த ஒளி வந்து ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்னோஸ் எல்லாம் வந்து அப்படியே மின்னும், தகதகன்னு சூரிய ஒளி பட்டு அப்படியே எரியிற மாதிரி இருக்கும், ப்ளீச் அடிக்கும் நமக்கு. அப்போ கண் ஈஸியாக வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால சன்கிளாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதுபோக நீங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நெக் வார்ம்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. நெக் வார்மு, அப்புறம் காதை கவர் பண்ணணும். காது ரொம்ப முக்கியம், அதை கவர் பண்ணணும். மூக்கையும் கவர் பண்ணணும். இந்த இடம்லாம் உங்களுக்கு புண்ணாயிடும் மூக்கை நீங்கள் கவர் பண்ணாட்டி. மூச்சை நம்ம உள்ளே இழுக்கும் போது அந்த கூலிங்கான காற்று உள்ளே போயிட்டு வெளில வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக புண்ணாயிரும். அதனால இந்த இடத்துக்கெல்லாம் நெக் வார்மர்ஸ்ன்னு சொல்லி போட்டு மொத்தமாக கவர் பண்ணிக்கிறோம். லிப் பாம் ரொம்ப மஸ்ட்டுங்க. லிப் பாம் இல்லாட்டின்னு வச்சுக்கலாம் உதரெல்லாம் வெடிச்சிடும். லிப் பாம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு 30 ரூபாய்க்கு, அது வந்து வாங்கிக்கிங்க. லிப் பாம் போட்டுக்கங்க. அது போக மெயினாக சன்ஸ்க்ரீம் வந்து ரொம்ப முக்கியம், அதுவும் வச்சுக்கோங்க. சன்ஸ்க்ரீம் வந்து காலங்காத்தால் நீங்கள் போட்டாங்க. நான் வந்து அங்கே என்ன பண்ணேன், சன்ஸ்க்ரீம் வச்சுக்கிட்டு புலி மாதிரி வேஷம் போட்டு சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். பட் சன்ஸ்க்ரீம் வந்து ரொம்ப முக்கியம், அதுவும் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா பேசிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது தலைவலி வரலாம், வாந்தி வரலாம், வேறு டயரியா மாத்திரை, அந்த மாதிரி வேறு மாத்திரைகள்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது சங்ககிரியில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன், கிடைக்காது. அதனால் உலர் திராட்சை அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துங்க, அதெல்லாம் மஸ்ட்டு. அது போக வந்து ஸ்லீப்பிங் பேக் வந்து நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனோட போகிறீங்களோ அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லாட்டி நீங்களும் கொஞ்சம் போர்வை ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க. அது போக ட்ரெக்கிங் ஸ்டிக்கு ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நான் சொல்ல போகிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டலும் எடுத்துக்கலாம், அல்லது சொந்தமாகவும் வாங்கிட்டு இந்த ட்ரெக்கிங் போகலாம். என்னென்னா ஸ்னோ ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து மஸ்ட்டு. அது வந்து ரெண்டலும் எடுத்துக்கலாங்க, சங்ககிரிலையும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வாங்குறதா வாங்கிக்கலாம். ஸ்னோ ஜாக்கெட் வந்து ஒரு -2 அல்லது -3 வரைக்கும் தாங்குற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களே போதும். இல்லை நான் அதிகமாக எடுத்துக்கிறேன்னா அது உங்கள் விருப்பம். அப்புறம் ட்ரெக்கிங் பேண்ட்டு, ஸ்னோ ட்ரெக்கிங் பேண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் ட்ரெக்கிங் ஷூ, ஸ்னோ ட்ரெக்கிங் ஷூன்னு கேளுங்க. வெறும் ட்ரெக்கிங் ஷூ வேறு, ஸ்னோ ட்ரெக்கிங் ஷூ வேறு, அதை வாங்கி போட்டுக்குங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் க்ளவுஸு, நெக்குக்கு போடுற அந்த நெக் வார்மர்ஸு, அதெல்லாம் போட்டுங்க. வார்மர்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து சின்ன பாக்கெட் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப குளிராக ஃபீல் பண்ணும்போது அந்த பாக்கெட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவோம், கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு கொடுக்கும். அந்த வார்மர்ஸும் ரொம்ப முக்கியம், அதுவும் வந்து வாங்கிட்டு போங்க. அது போக வாட்டர் பாட்டிலு, மற்றபடி பேசிக் திங்ஸ் தான். அது போக பேசிக்காக தேவையான இது மாத்திரைங்க, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அது போக இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நடுவில் உங்களுக்கு என்ன ஆனாலும் கீழே தூக்கிட்டு வந்து உங்களை கீழே இருந்து அதுக்கப்புறம் சங்ககிரி வந்த பிறகு தான் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போவாங்க. சங்ககிரியில் சின்ன மெடிக்கல் கடை ஒன்று இருக்குது.
அந்த மெடிக்கல் கடைக்காரர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது இந்த ட்ராவலில் ஒருத்தவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே மேலேருந்து நாங்கள் கீழே கூப்பிட்டு வந்துட்டோம். கீழே அடிபட்டுனா பெருசாக அடிபடல, ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது லைட்டாக நெகத்துக்கிட்ட காலை ட்ரெக்கிங் பண்ணும்போது அடி வாங்கிடுச்சு. அதோட கீழே வந்து அவங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரூமில் இருக்கேன், எனக்கு இந்த மெடிசன்ஸ் மட்டும் வேணும், கிடச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேராக மெடிக்கல் வந்தோம். மெடிக்கல் பூட்டி கிடந்துச்சு. மெடிக்கலில் நம்பர் போட்டுருந்துச்சு. நம்பருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி பையா சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு ஓடி வந்து எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா அவர் தெரியுது வேறு மெடிக்கலே இல்லை, இந்த பக்கத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், எதுவும் எமர்ஜென்சி போல் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து கொடுத்து அவர் நல்லா பழக்கமாயிட்டார். நான் அடிக்கடி அங்கே வர்றதுனால நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். அப்புறம் அந்த மெடிசனை கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது சங்ககிரியில், அங்கே தான் வாங்க முடியும். நீங்களும் சில மெடிசன்ஸ் எல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகிறோமா பார்த்துங்க, சேஃபாக போயிட்டு வாங்க இந்த ட்ரெக்கு. ஏன்னா நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலையிலேயே எத்தனை பேர் டெத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் டெத்து கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போயுமே நம்ம வருமுன் தடுக்கிறது தான் நல்லது. அதனால் எல்லாத்துக்கும் தயாராக போகணும். உங்களை எந்த ஆர்கனைசேஷன் கூட்டு போகிறாரோ அவர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பார். ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் மலை ஒரு 3000 அடி உயரத்துக்கு மேலே போகிறீங்கனாலே சிலருக்கு வந்து மூச்சு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவும் ஆக்சிஜன் அளவு மேலே கம்மியாக மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சிலருக்கு அந்த உடம்பு அடாப்ட் ஆகிக்கும். எனக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு. பட் முறையாக ட்ரெக்கிங் போகிறவங்க அல்லது திடீர்னு உடனே வந்து ஹை ஆல்டிடியூடுக்கு ரொம்ப வேகமாக ட்ரெக்கிங் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மூச்சு வாங்க முடியாது, தாங்க முடியாது. ஸோ அப்போனா ஆக்சிஜன் சிலிண்டர் மேலே வச்சிருப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ட்ரெக்கிங் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கேங்காக போங்க, கூட்டத்தோடய போங்க, கைடு கூட போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட டக்குன்னு வந்து அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து உங்களை காப்பாற்றுவாங்க. இன்னொன்று, நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கல மூக்கில் காதில் ப்ளீடிங் வருது, ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே டக்குன்னு கீழே இறங்கிடுங்க. தயவு செஞ்சு மேலே ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மலை அங்கே தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. நம்ம தான் வந்து திரும்பி நம்ம உடம்ப திருப்பி கொண்டு வந்து பழைய நிலைமைக்கு வந்து அதே மலையை போய் ட்ரெக்கிங் பண்ணி எப்போ வேணால் முடிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டோம், காசு செலவு பண்ணிட்டோம், நம்மளால் இந்த இடத்துக்கு போக முடியலையேன்னு வந்து திரும்பி நம்ம வருத்தப்பட்டு போவோமேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வீம்புக்குன்னு போனோம்னா உசுரை விட வேண்டிய நேரம் வரும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ராவல்காண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்காண்டி நம்ம அவ்வளோலாம் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. மொத்தத்தில் இந்த கேதர்கந்தா ட்ரெக் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஒர்த்து வருமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மலையுடைய உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது கின்னூர் கைலாஷ், அப்புறம் ஸ்வர்கரோகிணின்னு ஒரு மலை இருக்குது பக்கத்தில். அந்த மலைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக போகிறோம். அதுக்கு நடுவில் சில ட்ராவல்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துக்கு போகணும் அட்வென்ச்சரான சில பிளேஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன். அதை தவிர்த்துட்டு நான் நடுவில் போக முடியாது. அதனால் அடுத்த வருஷம் நம்ம ஸ்வர்கரோகிணி போகிறோம். அது செம்மையாக வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி சுற்றி நிறைய மலைகள்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் வந்து ஒன்ஸ் ஒரு மலையை தொட்டுட்டா அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போகணும் தோணும். அதனால் இந்த மலை வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான இடம். திரும்பி இன்னொரு நாள் அடுத்த வருஷம் நான் இந்த இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கேங் ட்ரிப் பிளான் பண்ணுவேன்னு தெரில. பிளான் பண்ணால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், அப்போ பார்ப்போம். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் வந்து சேஃபாக போகணுமே, நம்ம அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு சில பயங்கள் இருக்கும். அது போக வந்து ஒரு கேங்காக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுக்காண்டி தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணேன், ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதை லாங் டேர்முக்கு எனக்கு கொண்டு போகணும்னு ஆசை. இதில் நிறைய சிரமங்கள்லாம் நான் பார்த்துட்டாங்க. நிறையா பேர் வந்து சில கஷ்டங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு. அது போக வந்து நானும் வந்து இது கையில் எடுத்தனால கொஞ்சம் பயங்கரமாக அடியும் வாங்கினேன், அது போக நல்ல பேரும் வாங்கினேன். உண்மையிலேயே வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு ட்ராவல் இந்த கேதர்கந்தா ட்ராவல்னு சொல்லுவேன். இந்த ஐமேக்ஸ் அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் நான் இந்த கடைசி வரைக்கும் விட போகிறதே கிடையாது. இன்னும் நிறைய பிளானிங் வச்சுருக்கேன். வெளிநாடு போகிறதும் அது போக வந்து லோக்கலில் இன்னும் நிறைய போக முடியாத இடங்களுக்கெல்லாம் நிறைய பேரை கூட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கான், அவன் வந்து வெளியில் எங்கேயும் அதிகமாக போனதில்லை. அவன் வந்து உங்கள்கிட்ட ஃபோனில் சொல்கிறான் வந்து நான் அதிகமாக எங்கேயுமே போனதே இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குடா அவன் கூட வரதுக்குன்னு. அவனை வந்து சேஃபாக கூட்டு போய் அந்த மலை உச்சியில் வச்சு நீங்கள் அவன் சந்தோஷப்படுறதை பார்த்து ரசிக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நம்ம கூட 117 பேர் வந்தாங்க. அதில் வந்து சில பேரால் மலை ஏற முடியல. அது யார் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா கிளைமேட் ஒரு காரணம், அது போக வந்து அங்கே நடந்த சிச்சுவேஷன் காரணனால சில பேரால் மலை ஏற முடியல. ஆனால் ஒரு 3/4 பேர் மலை உச்சிக்கு போயிட்டாங்க. அவங்கள வந்து அவங்க பார்த்து ரசித்து சந்தோஷமாக என்கிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு பங்குல நம்ம தான் முழுசாக அவங்கள கூட்டு வந்தோன்னு கிடையாது. ஏன்னா அவங்க கால்கள் அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. அதுபோக இன்னொரு விஷயம், அவங்களுடைய காசை செலவு பண்ணி தான் வந்தாங்க. அந்த விஷயத்தில் நம்ம அவங்களை இது பண்ண அவங்க தான் ஃபுல் எஃபோர்ட். ஆனால் அதில் ஒரு சின்ன பங்கை நம்ம இருக்குங்கிறப்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து ஃபியூச்சரில் கொஞ்சம் நாள் தள்ளி பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ வந்து நம்ம அப்படியே கேங்காக போகிறது வந்து அப்படியே கன்னியூ ஆகும். ஒரு பெரிய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. போக என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஐமேக்ஸ் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் தோணலை. சும்மா ஒரு ட்ராவல் போவோம், ஐமேக்ஸ் அட்வென்ச்சர் பேரை போட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து சும்மா இது பண்ணோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசாக பூம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அடுத்து மகாராஷ்டிரா ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப்பு போயிட்டு அதோட வந்து ஐமேக்ஸ் அட்வென்ச்சர் ட்ராவல் வேறு எதுவும் இல்லை. கொஞ்ச நாள் சேனலில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணால் நான் அப்டேட் பண்ணுறேன்.